பெரும்பாலான சிவாலயங்களில் கருவறையை சுற்றி வரும்போது சந்நிதிக்கு நேர் பின்புறம் லிங்கோத்பவர் இருப்பதை காணலாம். இவரே அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார். இவரது சிற்பமானது ஒரு நீள்வட்ட வடிவில் அமைந்திருக்கும். அவரது பாதங்கள் பூமியில் புதைந்திருக்கும், தலை வானில் மறைந்திருக்கும். அவரது தலைப்பகுதியை ஒட்டி அன்னமும் கால் அடியில் பன்றியும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். விஷ்ணுவும் பிரம்மாவும் இறைவனின் அடிமுடியை காண்பதற்காக சென்ற நிகழ்வை கண்முன்னிறுத்தும் வகையில்தான் இந்த லிங்கோத்பவர் சிற்பம் அமைந்திருக்கும். சிவன் லிங்க வடிவமாக உள்ளார். லிங்கம் என்பது நீள்வட்ட வடிவம் கொண்டது. வட்டத்துக்கு ஆரமும் இல்லை, முடிவும் இல்லை. சிவனும் அதே போல ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்பதை உணர்த்தவே அவர் சிவலிங்க வடிவமாகவும் லிங்கோத்பவர் வடிவமாகவும் அருள்கிறார். திருவண்ணாமலையில் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் ஒளி வடிவில் ஈசன் காட்சி கொடுத்த தினம் சிவராத்திரி என்கிறார்கள். அந்த காலத்தை லிங்கோத்பவர் காலம் என்றும் சொல்வார்கள். இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரையான நேரமே லிங்கோத்பவர் காலம். ஒளிர்விடும் என் தேசனே, குளிர்மலை தன் வாசனே.